ஞான மையம் யூடியூப் சேனலை பார்ப்பவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்று கிரியா யோகத்தை பற்றி ஒரு சில முக்கியமான தகவல்களை பார்ப்போம். கிரியா யோகம் நமக்கு எல்லோருக்கும் கிடைக்க தயவு செய்தவர் மகா அவதார் பாபாஜி ஆவார். இவர் தன் சீடரான ஸ்ரீ லாஹிரி மகாசாயிரிடம் கூறினார். பின்பு அவர் அதை யுத்தேஷ்வர் கிரி என்பவருக்கு கூறினார். பிறகு யுத்தேஷ்வர் கிரி யோகானந்தருக்கு கூறினார். இந்த யோக முறையை எளிமையாக மாற்றித் தந்த ஸ்ரீ மகா அவதார் பாபாஜியின் திருத்தாள் பணிகின்றேன். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அளித்தார். பின்பு வெவ்வேறு காலங்களில் பதஞ்சலிக்கும் கிறிஸ்துவிற்கும் புனித யோவான், புனித பவுல் மற்றும் வேறு சில சீடர்களுக்கும் தெரிந்திருந்தது. பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த கிரியா யோகத்தை பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கின்றார். உடலை வருத்தி தவம் செய்பவர்களை விட யோகி சிறந்தவன். ஞானம் மார்க்கம் அல்லது கர்ம மார்க்கத்தை பற்றுபவர்களை விடவும் அவன் சிறந்தவன். எனவே ஓ அர்ஜுனா, நீ யோகியாகுக என்று பகவத்கீதையில் 6வது அத்தியாயத்தில் 46வது பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார். சுவாசங்களை சமன் செய்து இதயத்தின் இயக்கங்களிலும் மனதை அமைதியாகுவதன் மூலம் நம் உடலுக்குத் தேவையான பிராணனை தந்து உடலில் ஏற்படும் முதுமையை அந்த யோகி தடை செய்கிறான். தன் பார்வையை இரு புருவங்களுக்கு இடையில் வைத்து ஐம்பொறிகளை சார்ந்த மனதையும் புத்தியையும் கட்டுப்படுத்தி ஆசை, அச்சம், கோபம் இவற்றை விட்டுவிட்டு இறையை நோக்கி வெளியிலக நிலையிலிருந்து தன்னை விடுவித்து உள்முக தியானத்தின் மூலம் ஒருவன் ஜீவன் முக்தனாகின்றான். ஒரு மனிதன் முழுமையான பூரணத்துவம் அடைய ஆரோக்கியமான 10 லட்சம் வருடங்கள் தேவைப்படுகிறது. ஒரு நாளில் 8½ மணி நேரம் செய்யப்படும் கிரியா யோகம் 1000 வருடங்களில் ஏற்படும் பலனை ஒரு யோகிக்கு கொடுக்கிறது. ஒரு வருடம் செய்யப்படும் கிரியா யோகம் 3,65,000 வருடங்கள் செய்யும் பலனை கொடுக்கிறது. இதன் மூலம் 10 லட்சம் வருடங்கள் கிடைக்கும் பலனை 3 வருடம் செய்யும் கிரியா யோக பயிற்சிகள் அதன் முழு பலனை தருகின்றது. இந்த பயிற்சியை செய்யும்போது ஏற்படும் சக்தியை தாங்குவதற்கு நம் உடலையும் மூளையையும் மிக கவனத்துடன் பக்குவப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். அதனால் இதை ஒரு குருவின் மூலமே பெறுவது நல்லது. ஒரு யோகி இந்த பயிற்சியை செய்யும்போதே இறக்க நேரிட்டால் கடந்த காலத்தில் கிரியாவினால் ஏற்படும் நல்ல கர்ம வினைகளை அடுத்த பிறவிக்கு இயற்கையாகவே அவன் எடுத்துச் சென்று அந்த லட்சியத்தை நோக்கி சென்று விடுகிறான். இந்த கிரியாயோகம் செய்யும்போது ஒரு மனிதனின் உடல் சூட்சமமாக தினந்தோறும் மாறுதல் அடைகிறது. கடைசியில் இறைவனின் பேரண்ட சக்தியின் எல்லையற்ற ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. பிறகு கிரியாயோகி யோக பயிற்சி மூலம் தன் உடலையும் மனதையும் அடக்கி அவற்றை ஆளும் திறனை பெறுகிறான். பின்பு மரணத்தையும் வெற்றி கொள்கின்றான். நன்றி. ஞான மையம் யூடியூப் சேனலில் வேறொரு காணொளியில் சந்திப்போம்.